வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொள்கைகளில் இருந்து ஸ்ரீலங்கா மாற முடியாது. அனுரகுமாரவிடம் திட்டவட்டமாக தெரிவித்த நாணய நிதியம். நாணய நிதியத்திடம் இனி கடன் வாங்க மாட்டோம். கடனை செலுத்தும் திறனை மேம்படுத்துவோம் என்கிறார் ஜனாதிபதி. கொழும்பு மாநகர சபை நிர்வாக தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளர் தன்னிச்சையாக செயற்பட்டதாக சஜித் அணி குற்றச்சாட்டு. ஏறாவூர் நகர சபையை கைப்பற்றிய முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு என்கிறார் சாணக்கியன். திமுகவே தமது எதிரி என்கிறார் அன்புமணி. அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கலாம் என ஊகம். இஸ்ரேலில் இருந்து குடிமக்களை வெளியேற்றும் உலக நாடுகள். ஈரானின் வான்பரப்பு தமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறும் இஸ்ரேல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையானது கொள்கைகளிலிருந்து மாறுபட முடியாது என சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகரித்து வரும் கட்டடங்கள், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமைகள், எரிசக்தி விலைகள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை மேற்கோள் காட்டி அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சு, ஸ்ரீலங்கா மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன இணைந்து நடத்திய இலங்கையின் மீட்புக்கான பாதை, கடன் மற்றும் நிர்வாகம் என்ற மாநாட்டில் கீதா கோபிநாத் பங்கேற்று உரையாற்றினார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை மீண்டும் ஒரு நெருக்கடிக்குள் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு சிறந்த ஒரு நிதிக் கொள்கை மிகவும் முக்கியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியமானது இலங்கையின் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்றும், அனைத்து இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்ற ஸ்ரீலங்கா எடுத்த 16 முந்தைய திட்டங்களில் நாடு மேற்கொண்ட முடிவை எடுத்துரைத்த அதே வேளையில், தற்போதைய திட்டம் இலங்கைக்கு தேவைப்படும் இறுதி திட்டமாக இருப்பதை உறுதி செய்ய அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கலாநிதி கீதா கோபிநாத் வலியுறுத்தியுள்ளார். தற்போது உள்ளவாறு ஸ்ரீலங்கா பயணிக்குமாயின் அதனை யதார்த்தமாக்க முடியும் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் சந்தித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையின் வலுவான செயல்திறன் மற்றும் உத்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் நாணய நிதிய பிரதிநிதிகளும் விவாதிக்க உள்ளதாக கலாநிதி கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். அனைத்து இளைஞர்களுக்கும் நீடித்த நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு தற்போதைய சீர்திருத்தங்களை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது எனவும் அனுரகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பில் கலாநிதி கீதா கோபிநாத் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக கொழும்பில் இடம்பெற்ற இலங்கையின் மீட்பிற்கான பாதை, கடன் மற்றும் நிர்வாகம் என்ற மாநாட்டில் உரையாற்றிய அனுரகுமார் திசாநாயக்க, சர்வதேச நாணய நிதியத்துடனான தற்போதைய விரிவாக்கப்பட்ட கடன் வசதியை இறுதியாக பெறும் ஒன்றாக மாற்ற முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 2028ஆம் ஆண்டளவில் இலங்கை அதன் சொந்த வழிமுறைகள் ஊடாக அதன் கடன்களை திருப்பிச் செலுத்த தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை அடையும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவுக்கான வாக்கெடுப்பில் பாராபட்சம் காட்டப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்வி அடைந்த வேட்பாளரான ரீஷா ருக் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கெடுப்பின் போது மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கீகா ஜெயசுதந்திர தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஒருதலை பட்சமாக செயற்பட்டு ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஆளும் கட்சிக்கு நன்மை அளிக்கும் விதமாக செயற்பட்டுள்ளதாக ரீஷா சருக் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். ரகசிய அல்லது பகிரங்க முறை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என ஆணையாளர் ஆரம்பத்தில் கூறியிருந்ததாகவும், ரகசிய வாக்கெடுப்புக்கு தாம் ஆட்சேபனைகளை முன்வைத்ததாகவும் ரீஷா சருக் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிக்கும் முறையும் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் முதல்வரை தெரிவு செய்யும் முடிவை சர்வாதிகாரமாக அறிவித்தார் எனவும் அவர் சாடியுள்ளார்.
இதன் காரணமாகவே ரகசிய வாக்கெடுப்புக்கு இணங்கி தொடர வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டதாகவும் ரீஷா சரூக் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் விரவத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பல நாட்கள் இந்த விடயம் விவாதிக்கப்பட்ட நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து குறிப்பிடப்பட்ட தருணத்தில் தமது தரப்பினர் மத்தியில் கரிசனை எழுந்ததாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பிராய் கெலி பல்தசாருக்கு வாழ்த்து தெரிவித்த ரிஷா சரூக் நகரத்திற்கு சாதகமாக இருக்கும் திட்டங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் முதல்வரின் செயற்பாடுகளை தாம் உன்னிப்பாக அவதானிப்போம் எனவும் ரிஷா சரூக் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தாயக பகுதியை போதைக்கு அடிமையாக்கும் திட்டங்கள் முன்னெடுப்பதுமான விமர்சனங்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாணத்தில் மேலும் 4 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 25 வயதான இளைஞர் ஒருவரிடமிருந்து 1 கிராம் ஐஸ் மற்றும் 50 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 2 இளைஞர்களிடமிருந்து 4 போதை மாத்திரைகளும் மற்றும் ஒருவரிடமிருந்து 5 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடம் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் நகர சபையின் முதல்வராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த MS நாலிம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூர் நகர சபையின் பிரதி தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஞானசேகரன் கச்சேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூர் நகரசபையின் தவிசாளர் உப தவிசாளரை தெரிவு செய்யும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் MS சமீம் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய நகரசபை உறுப்பினருமான முகமது சாலி நலீம் ஆகியோர் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டனர். இந்த தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றதுடன் இதில் MS நலீமுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த 1 உறுப்பினரும், தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் என மொத்தம் 9 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதன் பிரகாரம் MS நலீம் 2 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று நகரசபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏறாவூர் நகரசபையின் பிரதி தவிசாளராக போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஞானசேகரன் கஜேந்திரன் 9 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமைக்கு ஏறாவூர் நகர சபையிலேயே நடந்த தெரிவு வரலாற்றிலே முக்கியமான ஒன்றாக பார்ப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டும் எனவும் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்ற அமர்வில் பங்கேற்ற பின்னர் கருத்து வெளியிட்ட போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று ஏறாவூரிலே பெரும்பான்மையாக சகோதர இஸ்லாமிய சகோதர பாடமொழி பிரதேச சபையிலே நகர சபையிலே பிரதி தவிசாளர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் பிரதி தவிசாளர் பதவி. இதிலே முக்கியமான விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவர் தான் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை தமிழரசுக் கட்சி எங்களுடைய ஆசனத்தில் நிபந்தனை அற்ற முறையிலே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வழங்கியிருக்கின்றோம். கடந்த வாரம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் களுவாஞ்சிகுடியிலே போட்டி போட்ட பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய தனிப்பட்ட குரோதம் காரணமாக வாக்களிக்காவிட்டாலும் கூட இன்று ஏறாவூர் நகரசபையிலே ஒரு தமிழர் ஒருவர் பிரதி தவிசாளராக வேற நகர பிதாவாக வேற நகர சபையினுடைய பிரதி தவிசாளராக வேற வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் கட்சி பேதமின்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பிரிவை ஒரு ஆசனம் கொண்ட அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களிலே தமிழர்களை நாங்கள் ஆளக்கூடிய வகையான ஒரு பாதையை முன்னெடுக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த ஊராட்சி சபைகளினூடாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையின் கீழ் திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் உள்ளக அலுவல்கள் பிரிவு இன்று உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்த குமாரவினால் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் எண்ணக்கருவிற்கமைய லஞ்சம் மற்றும் ஊழலினை முற்றாக ஒழிக்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.
இந்த திட்டத்தை மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டமாக பொதுமக்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை முறையிடுவதற்கு இந்த பிரிவானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலக திறப்பு விழாவில் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உட்பட மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று காலை பரவிய தீயினால் 2 கடைகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. உணவகத்தில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள பாதனி கடைக்கு பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகம் மற்றும் பாதனி கடை ஆகியன தீயினால் கணிசமாக சேதமடைந்ததுடன் அருகில் உள்ள மேலும் 2 கடைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த தீப்பரவல் ஏற்பட்டதும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, கருதுரைப்பற்று பிரதேச சபை, ஸ்ரீலங்கா கடற்படையினர், இராணுவத்தினர் ஆகியோர் விரைந்து நீர்த்தாங்கிகள் மூலம் தீயை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாத நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் உதவியையே மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாடியிருந்தது. இருப்பினும் தீ பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதனால் கிளிநொச்சி மாவட்ட தீயணைப்பு படைப்பிரிவின் உதவி கோரிக்கை கைவிடப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கென தனியான தீயணைப்பு படைப்பிரிவின் அவசியம் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீப்பரவல் குறித்து முள்ளியவளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த திமுக முயற்சிப்பதாக அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவை பலவீனப்படுத்தும் முயற்சி ஒருபோதும் எடுபடாது என கூறியுள்ளார். பாமகவில் உள்ளவர்களும் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் எனவும், பாமகவிற்கு துரோகம் செய்தால் அது என் வாழ்நாளில் இறுதி நாளாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாமகவில் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என கூறியுள்ள அவர், சில நாட்களில் அவர்கள் யார் என்பது தெரியவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சூழ்ச்சியாளர்கள் யார் என்பது ராமதாஸிற்கும் தெரியும் எனவும், தாம் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், இருப்பினும் தனது அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறியுள்ளார். தமக்கு பின்னால் கோடானு கோடி தொண்டர்கள் உள்ளதாக கூறியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அமைதியாக இருப்பது தமது பலம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவே பாமகவின் எதிரி என தெரிவித்துள்ள அவர், 4 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தருவதாக திமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது எனவும் கூறியுள்ளார். வன்னியர்களுக்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடு கேட்கவில்லை எனவும், எதிர்வரும் தேர்தலில் திமுகவிற்கு வன்னியர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களை ஐரோப்பிய நாடுகள் வெளியேற்றி வருகின்றன. இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த சுமார் 200 குடிமக்களை ஜோர்தான் தலைநகர் அம்மான் ஊடாக போலந்து வெளியேறியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்களை அடுத்து ஈரானும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை பிராந்தியத்தில் பதற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து வெளிநாடுகள் கரிசனையை வெளியிட்டுள்ளன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து செயற்படுமாறும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றி செயற்படுமாறும் இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களை சீனா அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் பிரதான விமான நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்தானுக்கு இடையிலான தரைவழி எல்லைப் பகுதி தொடர்ந்தும் திறந்துள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது. ஈரானில் உள்ள தமது நாட்டு மாணவர்களை இந்தியாவும் வெளியேற்றி வருகின்றது. தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் ஈரானின் பாதுகாப்பு நிலைமைகளை தொடர்ந்து அவதானித்து வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் டெல் அவிவில் உள்ள தமது நாட்டு தூதரகமானது ஈரானின் தாக்குதலால் சிறியளவான சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் எந்தவொரு அமெரிக்கரோ பாதிக்கப்படவில்லை என்பதுடன் ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்களில் உள்ள தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த நிலையில் இரு பரம எதிர்களுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வருவதால் அனைத்து குடிமக்களும் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டுமென ஈரானிய ஜனாதிபதி வலியுறுத்தினார். இஸ்ரேலின் இனப்படுகொலை குற்றவியல் ஆக்கிரமிப்பை ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொள்கைகளிலிருந்து ஸ்ரீலங்கா மாற முடியாது. அனுரகுமாரவிடம் திட்டவட்டமாக தெரிவித்த நாணய நிதியம். நாணய நிதியத்திடம் இனி கடன் வாங்க மாட்டோம், கடனை செலுத்தும் திறனை மேம்படுத்துவோம் என்கிறார் ஜனாதிபதி.
கொழும்பு மாநகர சபை நிர்வாக தெரிவு உள்ளாட்சி ஆணையாளர் தன்னிச்சையாக செயற்பட்டதாக சஜித் அணி குற்றச்சாட்டு. ஏறாவூர் நகரசபையை கைப்பற்றிய முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு என்கிறார் சாணக்கியன். திமுகவே தமது எதிரி என்கிறார் அன்புமணி. அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கலாம் என ஊகம். இஸ்ரேலில் இருந்து குடிமக்களை வெளியேற்றும் உலக நாடுகள். ஈரானின் வான்பரப்பு தமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறும் இஸ்ரேல். இத்துடன் ஐபிசி தமிழின் நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற அந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.